அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டார் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் உடனுக்குடன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ எல்லோரும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பழைய வீடியோலெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுத்துருந்தோம். பெரும்பாலான பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், இதுக்காக பதட்டப்படாதீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டோட சர்வர் இஷ்யூவாக கூட இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்கள் பண்ணுற டைம் வந்து இப்போ நீங்கள் மதியம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அந்த நேரத்துக்கு ஓப்பன் பண்ணலான்னா ஒரு 1 ஹவர் கழிச்சோ ஈவினிங் போலயோ பண்ணுங்கள். பெரும்பாலும் நைட் டைமில் பண்ணுங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம். விடிய காலையில் பண்ணுறது இது மாதிரி டைம் வந்து நீங்கள் பண்ணுறப்போ ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்க திரும்பி உடனே உடனே திருப்பி திருப்பி பண்ணாமல் கொஞ்சம் டைம் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் சர்வர் இஷ்யூனால இப்போ நிறைய பேர் ஒரே நேரத்தில் வரும்போது இது பொதுவாக நடக்கிற பிரச்சனை தான். எக்ஸாமினர், ரீடர் இவங்கெல்லாம் முன்னாடி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்லோட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டலை இது காட்டலை எனக்கு இப்படி வருது புது புது பிரச்சனைகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் திருப்பி திருப்பி பண்ணும்போது அந்த டைமுக்குள்ளே ஒரு நைட் டைமில் விடியற்காலையில் இந்த மாதிரி நேரத்தில் பண்ணும்போது அவங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் இப்போ நீங்களும் பண்ணணும். இதை நீங்கள் குழப்பிக்கிட்டே அது பயத்தமாக எடுத்துக்காதீங்க. நார்மலாக ஃப்ரீயாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நிறைய பேருக்கு மெசேஜ் வரலை அப்படின்னால எங்களுக்கு நான் பண்ண வேண்டியது இல்லையா, மெசேஜ் வரணுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம்லாம் வேண்டாம். இப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவருக்கு மெசேஜ் வந்து நேற்றுலேருந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த மெசேஜு. இது வந்து அவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை போட்டதுனால நோட்டிஃபிகேஷன் நம்பர் 116லேருந்து 140 அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கும் இன்றைக்கி வந்திருக்கலாம், இல்லை வராமல் கூட இருக்கலாம். அது வந்து அந்த அவங்க நேற்று அனுப்பின மெசேஜ் தான் இன்றைக்கி வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் மெசேஜ் எப்போ வேணால் வருது வரல அதெல்லாம் பார்க்காம நீங்கள் உங்கள் லாகின்ல போயிட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. இன்னும் சிலருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த சர்டிஃபிகேட் கேட்கல இந்த சர்டிஃபிகேட் கேட்கலங்கிற மாதிரி பிரச்சனைகள் சொல்கிறீங்க. கேப்சா மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் சொல்கிறாங்க. கேப்சா மட்டும் இருக்கிறப்ப அது எனக்கு தெரிஞ்ச அது சர்வர் இஷ்யூவாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஒரு சில பேருக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் ப்ரையாரிட்டிலேயே நீங்கள் எதுலையுமே எஸ் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக கேட்க வாய்ப்பு இல்லை. மிஞ்சி போனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதர்ஸில் ஒரு சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க, அது கேட்கலாம். ஒருவேளை அந்த காரணங்களால் உங்கள்கிட்ட நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே எதுவுமே கேட்காத மாதிரி இருக்கலாம். ஒருவேளை சர்வர் இஷ்யூவாகவும் இருக்கலாம். அதனால் நீங்கள் கேட்கலங்கிறதுனால அப்படியே விட்டுறாதீங்க. டைம் விட்டு பண்ணி பாருங்கள், ஒருவேளை கேட்கலாம். இன்னும் ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணும்போது 2-3 விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் லேட்டாக பண்ணும்போது அவங்களுக்கு அந்த 2-3 காலம் கேட்டது ஒரு காலமாக மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நீங்கள் பிஹெச்டிஎம் கொடுத்தது எஸ்ன்னு கொடுத்தீங்களா நோன்னு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ன்னு கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்லோட்டில் பிஹெச்டிஎம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் நோன் கொடுத்துருந்தா அப்போ அந்த பட்சத்தில் வேணால் உங்களுக்கு பிஹெச்டிஎம் அப்லோட் பண்ண காட்டாமல் இருந்திருக்கலாம். ப்ரையாரிட்டியிலையும் நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணுற விஷயத்த அப்பப்போ பண்ணுங்கள். செஞ்சுட்டு அதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் காட்டுறதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. காட்டலை கடைசி வரைக்குமே காட்டலைன்னா அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம இன்னும் குழப்பிக்க வேண்டாம். நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சர்வர் இஷ்யூவாக இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பண்ணுறீங்க, நைட் டைமில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. என்ன பண்ணுங்கள், கம்ப்யூட்டர் சென்டரில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிடிஎஃப் மாதிரி வாங்கிக்கோங்க. அவங்க கேட்டிருக்க அந்த கேபி எம்பி கணக்கில் வாங்கி உங்களோட லேப்லேயும் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நைட் டைமில் உங்கள் லேப்பில் நீங்கள் லாகின் பண்ணி அந்த டைமில் நீங்கள் அவங்க கம்ப்யூட்டர் சென்டரில் ஸ்கேன் பண்ணி வாங்கின அந்த பிடிஎஃபை இங்கே நீங்களே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஆனால் அந்த நேரத்துக்கு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போக முடியாது. ஆனால் ஸ்கேன் பண்ணுறத அங்கேயே பண்ணிவிடுங்க, நீங்கள் பண்ண வேண்டாம். அது எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கும்னு தெரியல நீங்கள் பண்ணுறது, அதனால தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு யூஸில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி சொல்கிறாங்க, உண்மையாக பண்ணணுமான்னு கேட்குறாங்க.
இது வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு அறியாமைன்னு தான் சொல்லணும். இந்த விஷயங்களை வேலைக்காக பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் அதற்கான அப்டேட்ஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் கொடுக்குற அப்டேட்டை அப்பப்போ செக் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க நம்ம அடுத்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயங்களை நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கொஞ்சம் அப்டேட்டடாக இந்த விஷயத்தில் இருங்க, பார்த்துக்கங்க, வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு சில பேருக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமையே ஆல்ரெடி அப்லோடு, அதாவது அப்லோடு இது வந்துருச்சு, அப்லோட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வியூ மட்டும் இருக்குங்கிறது இதெல்லாமே என்னை கேட்டால் சர்வர் இஷ்யூன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் பண்ணுற டைமை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் அடுத்த டைம்னு பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் தொடர்ந்து லாகின் பண்ணாமல் இருங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு லேப்டாப்பில் லாகின் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் போய்ட்டு பண்ணோம்னா ஆல்ரெடி லாகின் சொல்லுது. அதனால் ஒரு சிஸ்டமில் லாகின் பண்ணுறீங்கன்னா அதை உடனே லாக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த சிஸ்டமில் பண்ணுங்கள். ஃபோனில் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெப்சைட் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே சைட் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது அப்படின்னாக்கா உடனே போய்ட்டு நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ போய்ட்டு பண்ணுங்கள். குழப்பிக்காதீங்க, இதுக்காக பயந்துக்காதீங்க. உங்களுக்கு சர்வர் நல்லா இருக்கும் பட்சத்தில் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதை கொடுங்க. இன்னும் சில பேர் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அவங்க என்னென்ன கொடுக்கலன்ட்டு. அதனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அதை இல்லாத பட்சத்தில், அதை இல்லாதவங்கனால தான் இவ்வளோ குழப்பம் வருது. நான் பிஎஸ்டிஎம் லோன் கொடுத்துட்டு கூட சில பேர் நான் எஸ்எம் தான் கொடுத்தேன் அப்படிங்க சொல்கிறாங்க. அதனால் அப்ளை பண்ணும்போதும் கவனமாக பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் இல்லைனாக்கா அதை இப்போ மாற்ற முடியாது, அதை நினைவில் வச்சுக்கோங்க. லாகின்ல இமெயில் ஐடி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? யூசர் நேம், பாஸ்வேர்டு. அது என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களோட ரிசல்ட்டு பார்க்குறதுக்காக இருக்கட்டும், அட்மிட் கார்டு எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். நீங்கள் இது நிறைய பேர் இமெயில் ஐடியை நான் கொடுத்ததை மறந்துட்டேன், மிஸ் ஆகிடுச்சு, இந்த காரணங்கள் சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது. அதுக்கான மெயில் ஐடியை நீங்கள் பத்திரமா வச்சுருந்துருக்கணும். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம இந்த விஷயம் நாளைக்கு பயன்படும் லாகின்காக அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் எந்த மெயில் ஐடி, ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை வச்சு ஓப்பன் பண்ணி வைக்க பாருங்கள். பாஸ்வேர்டு மறந்துருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இதில் பதட்டப்படாமல் செய்யுங்க. ஃப்ரீ டைம் ஒரே நேரத்தில் பண்ணாமல் கொஞ்சம் டைம் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுறதுனால இருக்குது. நைட் டைம் என்னை கேட்டால் நைட் டைமில் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பகல்லையும் பண்ணுறாங்க நிறைய பேர். நேற்றை விட இன்றைக்கி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் நிறையா பிரச்சனையும் வந்திருக்கு. 26ஆம் தேதி கடைசி தேதியாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி ஈவினிங் ஆர் நைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா அப்லோட் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், மறந்துடாதீங்க. வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிச்சிடுங்க. இந்த ஒரு நாள் மட்டும் இதுக்காக ஒதுக்கிட்டு கரெக்டாக பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இது வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மெசேஜ் வந்துச்சு காமிச்சிருக்கோம். ஒரு சில பேருக்கு வரலன்னு பயப்படாதீங்க. மெசேஜ் வரணுன்ட்டு இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ணுற உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிவிடுங்க. வந்ததுனால நான் உங்களுக்கு ஒரு இன்டிமேட் பண்ணுறேன். அதுவும் இன்றைக்கி தான் வந்திருக்கு. உங்களுக்கு வந்திருந்தாலும் சொல்லுங்கள், வரலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.